கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சி பாத்திரங்களை கழுவுறதுக்காக வேணி பாட்டி வீட்ல இருந்து வெளியே வந்தாங்க. ஆனா கயிற்றுல கட்டியிருந்த வாளிய காணோம். பாட்டி மனசொடிஞ்சு தள்ளாடி வீட்டுக்குள்ள போனாங்க. அவங்க போறத மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சு நின்னு பாத்துக்கிட்டு இருந்த பிரவீன் வாய பொத்திக்கிட்டு சிரிச்சான். வாளிய ஒளிச்சு வச்சது அவன்தான். அவன் செஞ்ச சில்மிஷத்தை பார்த்து அவனுடைய அக்கா பாரதி வருத்தப்பட்டா. அடுத்த நாள் பிரவீன் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னால, என் ஐடி கார்டு எங்க, இங்க மேஜ மேலதானே வச்சேன், எங்க போச்சுதுன்னு கத்தி கேட்டுக்கிட்டே எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தான். அழுக வந்துச்சு. ஐடி கார்டு போடாம போனா கிளாஸுக்கு வெளியே நிக்கணும். அவனை கொஞ்ச நேரம் அழ விட்டுட்டு பாரதி அவன் பக்கம் வந்து அவனுடைய ஐடி கார்டை கொடுத்தா. இப்போ புரியுதா உன் தமாஷ் அந்த பாட்டிக்கு எப்படி இருந்திருக்கும்னு அப்படின்னு கேட்டா. சாயங்காலம் பிரவீன் வீட்டுக்கு வந்ததும் பாரதி சொன்னான், வா கொஞ்சம் தமாஷ் செய்யலாம். பாட்டி வீட்டுக்கு அவனை கூட்டிட்டு போனான். இப்போ பார் தமாஷ அப்படின்னு சொல்லிட்டே கிணற்று பக்கம் இருந்த தொட்டியில தண்ணீர் இறைச்சு வேகமா நிரப்புனான். அப்புறம் 2 பேரும் மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டாங்க. வழக்கம் போல பாட்டி பாத்திரம் கழுவ வந்தாங்க. தொட்டி நிறைய தண்ணி இருப்பத பார்த்த உடனே சந்தோஷத்தால அவங்க முகம் பூரிப்படைஞ்சது. மகிழ்ச்சியோட பாடிக்கிட்டே பாத்திரங்களை கழுவுனாங்க. அவங்க சந்தோஷத்தை பார்த்த பிரவீனுக்கும் பாரதிக்கும் அதை விட சந்தோஷம். பொதுவா நம்ம தமாஷ்கிற பேர்ல அடுத்தவங்கள நம்ம சொல்லாலும் செயலாலும் நோகடிக்கிறோம். சும்மா ஜோக்குக்கு செஞ்சோம்னு சொல்லி தப்பிக்க பாக்குறோம். அந்த தமாஷ் மத்தவங்களை எவ்வளவு தூரம் பாதிக்குது அப்படிங்கறத நம்ம நினைச்சு பாக்குறதே இல்ல. கொள்ளிகளையும் அம்புகளையும் சாவுக்கேதுவானவைகளையும் எரிகிற பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறானோ அப்படியே தனக்கடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கல்லவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான். அடுத்தவங்களை கேலி கிண்டல் பண்ணி தமாஷ் பண்ணாம அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சு தமாஷ் பண்ணுவோமே.